வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபடும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணுவை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்யும் தேர்பிறை ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. அதற்கமைவாக விஷ்ணு ஆலயங்களில் விசேஷமான பூஜை வழிபாடுகள் நடைபெறும். இந்த ஏகாதசி விரதம் தொடர்பில் சர்வதேச இந்து மத குருப்பீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் 17/10/2025 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் ஏகாதசி விரதம். ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10. அந்த 10ஓடு கூடிய ஒன்று 11வது திதி ஏகாதசி. இது வளர்பிறையிலும் வரும் ஏகாதசி, தேய்பிறையிலும் வரும். இப்போ வளர்பிறை என்கின்ற பொழுது அமாவாசையை தொடர்ந்து வருகின்ற நாட்கள் சந்திரனுடைய வளர்கின்ற காலம், வளர்பிறை என்று சொல்லுவது. பௌர்ணமி வந்து அங்காலே வருகின்றதாகிய 11வது திதி தேய்பிறை ஏகாதசி. இந்த ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், ஆராதனைகளில் நாமும் கலந்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியதாக இந்த விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறுகின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகளுக்கு நம்மால் முடிந்த அன்றைய தினத்திலே தயிர் கொண்டு போய் அபிஷேகத்து கொடுப்பார்கள், இளநீர் கொண்டு போய் கொடுக்கலாம், தேன் கொண்டு போய் கொடுக்கலாம். இப்போ நமக்கு எது முடிகிறதோ அவற்றை கொண்டு சென்று கொடுக்கக்கூடியது. எதுவுமே நமக்கு முடியலையா, துளசி பத்திரம், மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனைக்கு துளசி கொண்டு போய் கொடுக்கலாம். நீல நிற பூக்கள் இருந்தால் கொண்டு போய் கொடுக்கலாம். அவ்வாறு அந்த ஏகாதசி நாளிலே மரத்திலிருந்து, அந்த துளசி செடியிலிருந்து துளசியை பறிக்கக்கூடாது. அதனாலே முதல் நாள் சாயந்திரமே சூரிய மறைவதற்கு முன்பதாக பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த ஏகாதசி நாளிலே அங்கே துளசி தீர்த்தமாக பிரசாதமாக கொடுப்பார்கள். அவற்றை நாம் பெற்றுக்கொள்வதோடு எல்லா விதமான சிறப்புகளும் வாழ்வில் உயர்வுகள் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற இந்த வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி ஆகிய 2 ஏகாதசிகளும் இந்த மாதத்திலே 2 ஏகாதசிகள் வரும். நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பிரார்த்தனை செய்து கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்கின்ற வார்த்தையை கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லுகின்ற பொழுதே எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கக்கூடியதாக அமைந்து வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.